சரி, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறதா இருந்தா நான் உங்க கூட இருப்பேன். இல்ல நான் ஒரேடியா போயிடுறேன். நான் உங்க கூட வாழணும்னா நீங்க அபிய விட்டு வரணும். நீங்க அபிய விட்டுட்டு வரதா இருந்தா நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேன். முடியாதுன்னா என்ன விட்டுருங்க, நான் போறேன். முத்தழகு, என்னம்மா அப்படி பேசுற? அபியும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, அவளை போய் விட்டுட்டு வர சொல்ற? அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. விக்கல் வந்தவனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். என் நிலைமையில நீங்க இருந்தா நீங்களும் என்ன மாதிரி தான் பேசுவீங்க. என் புருஷன் ராமனா தான் இருக்கணும், கிருஷ்ணனா இருக்க கூடாது. சஞ்சய் சார், நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க பாண்டியா சஞ்சீவாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இப்போ நீங்க எனக்கு மட்டும் புருஷனா இருக்க போறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நீங்க எனக்கு மட்டும் புருஷனா இருக்கிறதா இருந்தா நான் உங்க கூட வாழ்ந்து புள்ள பெத்துக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல என்ன விட்டுடுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி முழுக்க நேரம் எடுத்து நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொன்னா போதும். இப்போ கிளம்புங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் சாக மாட்டேன். முத்தழகு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க நாளைக்கு பதில் சொன்னா போதும். நீங்க சொல்ற பதில தவிர வேற எந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல. தம்பி கொஞ்சம் வாங்க, உங்க கூட பேசணும், வாங்க. தம்பி, முத்தழகு இப்ப ரொம்ப கோவமா இருக்கா. அதான் சூழ்நிலை புரியாம பேசுறா. அவளை கொஞ்சம் நம்ம தனியா விடலாம். ஆமா தம்பி, அபி இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கா. நீங்க இப்ப அபி கூட தான் இருக்கணும். நீங்க வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்க தம்பி. அபி, நான் பண்ணது தப்புதான் அபி, என்ன மன்னிச்சிரு அபி. ஏன் அபி என்கிட்ட பேச மாட்டியா? அபி, ஏன் அபி இப்படி பண்ற? எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நான் இப்ப தனியா இருக்கணும். அபி, நான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கூட ரெண்டாந்தரமா வாழ எனக்கு விருப்பம் இல்ல. அதான் எங்க ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன வெட்டி விட்டுருங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறதா இருந்தா நான் உங்க கூட இருப்பேன். இல்ல நான் ஒரேடியா போயிடுறேன். நான் உங்க கூட வாழணும்னா நீங்க அபிய விட்டு வரணும்.
சஞ்சீவ், எப்பப்பா வந்த? அம்மா, சஞ்சீவ், ஐயோ சஞ்சீவ், அழாதப்பா. அம்மா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலம்மா. எங்க அபிக்கும் முத்தழக்கும் உண்மை தெரிஞ்சா இப்படிலாம் நடக்கும்னு பயந்துதான் நான் யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சேன். அம்மா, நான் யாரையுமே ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. தெரியும்பா, என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? அழாதப்பா. ம்? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி அபியும் முத்தழகும் சீக்கிரமா உன்னை புரிஞ்சுப்பாங்க. ம்? சஞ்சீவ், நீ முத்தழக பார்க்க போனியே, என்னப்பா ஆச்சு? முத்தழகு அபிய விட்டுட்டு அவ கூட வர சொல்றாம்மா. நான் எப்படிமா அபிய விட்டுட்டு போக முடியும்? நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. முத்தழக நாளை காலையில நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அம்மா, அபி எப்படிமா இருக்கா? ஏதாவது சாப்பிட்டாளா? தூங்கிட்டாளா? இன்னும் இல்லப்பா. நீ அபிகிட்ட கொஞ்சம் அனுசரணையா பேசு, அவளை சமாதானப்படுத்துப்பா. இப்போ வா. ஆமாப்பா, போ. மா, போ. அபி, அபி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அபி. என் மேல இருக்கிற கோபம் உனக்கு குறைஞ்சிருக்காதுன்னு நல்லாவே தெரியும். இங்க பாரு அபி, நான் பண்ண தப்பெல்லாம் நியாயம்னும் நான் நல்லவன்னு இப்ப நிரூபிக்க வரல. நான் எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணலன்னு உனக்கு புரிய வைக்க தான் அபி வந்திருக்கேன். அபி, நான் நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன் அபி. இது வரைக்கும் நான் உனக்கு மனசளவுல கூட நான் துரோகம் நினைச்சதே இல்லை. இதை நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல பேசி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ தூங்கு, நான் வெளியே இருக்கேன். சஞ்சீவ், அபிகிட்ட பேசுனியா? உன்கிட்ட பேசினாளா? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையவே இல்லம்மா. என் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்கிறான். சஞ்சீவ், அபி உன்கிட்ட பேசலன்னு கவலைப்படாத. நான் உன்கிட்ட பேச வைக்கிறேன், உன்னை மன்னிச்சு ஏத்துக்க வைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. சரி, நீ போய் காலி ரூம்ல படுத்துக்கோ. பாத்துக்கோங்க. ம். அபி, நாளைக்கு நான் முத்தழக நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். நான் முத்தழக கிட்ட பேசும்போது நீயும் என் கூட இருக்கணும். என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம். நான் உங்க 2 பேருக்கும் பாதகம் இல்லாம இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிடுறேன்.
எனக்கு சஞ்சீவ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஓ வாழ்க்கையும் முத்தழகு வாழ்க்கையும் முக்கியம். நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுக்கு நீ கட்டுப்படணுமா? அந்த உறுதியை மட்டும் நீ எனக்கு கொடுக்கணும் அபி. சரி அபி, நீ தூங்க. மேகலை, சொல்லுங்க. முத்தழகு காலையிலேருந்து காணோம். எங்க போயிருக்க? ரூமுக்குள்ள தாங்க இருக்கா. இன்னைக்கு சஞ்சீவ் தம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தாங்க. முத்தழகு புடிவாதமா சஞ்சீவ் தம்பி கிட்ட அபியை விட்டுட்டு வந்தாதான் உன் கூட வாழுவேன்னு சொல்லிட்டா. அபியும் முத்தழகு மாதிரி தானே. முத்தழகால எப்படி புருஷனை விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் அபியாலையும் தான் புருஷனை விட்டு கொடுக்க முடியாது. அது தெரியாம இவ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ நம்ம சொல்றத கேக்குற நிலைமையில இருந்தாலாவது நம்ம புத்திமதி சொல்லலாம். அவ நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்க கூட தயாரா இல்லைங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? சரி விடு, நடக்கிறதுலாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னங்க, சஞ்சீவ் தம்பி வந்திருக்கு. வாங்க தம்பி. முத்தழகு எங்க? நான் இங்க இருக்கேன். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முத்தழகு, எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த முடிவை பத்தி பேசதான் எங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டீங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். முத்தழகு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பிரச்சனை நீ மட்டும் பாதிக்கப்படல, அபியும் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால் நீ நினைக்கிற மாதிரியே எடுத்தம் கவுத்தம் பேச முடியாது. சீதாம்மா பெரியவங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அவங்க உன்னை பார்த்து பேசணும் சொன்னா நீ பேசு. என்னால யாரையும் போய் பார்க்க முடியாது. முத்தழகு, அப்படி எடுத்தறிஞ்சு பேசாத. ஒருவேளை உன் வாழ்க்கை அழிஞ்சு போனா அதுக்கு உன் வார்த்தை தான் காரணமா இருக்கும். நீ கோவத்துல அவசரப்பட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல வார்த்தைய விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு உதவிக்குன்னு யாருமே நிக்க மாட்டாங்க. பாத்துக்க. இத பாருமா, இங்க யாருமே உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு பேசல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பேசுறோம். இத பாரு, வரமாட்டா அது இதுன்னு சொல்லாத. சஞ்சீவ் தம்பியோட போய் சீதாமாவை பார்த்து பேசு. அவங்க என்ன சொல்றான்னு கேளு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். முத்தழகு, என்ன யோசிக்கிற? இதுல நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வா முத்தழகு, எல்லாரும் சஞ்சீவ் தம்பி வீட்டுக்கு போய் சீதாமாவை பார்த்து பேசிட்டு வரலாம். சரி, வரேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன வற்புறுத்த கூடாது. அப்படியே நாங்க வற்புறுத்தினாலும் எங்க பேச்சை கெடுத்தா நீ மறுவலை பாப்ப. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். வாமா முத்தழகு, போய் பேசிட்டு வந்துடலாம். சொன்னா கேளுமா. வா வா. அப்படியா? சரி, சீக்கிரம் வந்துரு சஞ்சீவ். சந்தோஷ்,
என்னம்மா? சஞ்சீவ் என்னப்பா சொன்னா? சஞ்சீவ் முத்தழகு பாண்டியோட அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வீட்ல இருந்து கிளம்பிட்டானா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்களாம். சரிப்பா. அப்புறம் முத்தழகு நம்ம வீட்டுக்கு சஞ்சீவ் கூட்டிட்டு வந்த உடனே முத்தழகு அபி கிட்ட சஞ்சீவ் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க யாரும் நடுவுல பேச வேணாம். ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம் தான் வரும். சரிம்மா. டே காளி, உன்கிட்டயும் தான் சொல்றேன். சரிக்கா. சஞ்சீவோட பிரச்சனை இன்னையோட ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். ஆமா, சஞ்சீவோட ப்ராப்ளம் இன்னைக்கு முடிவுக்கு வந்துடவே கூடாது. பிரச்சனை பெருசாகணும். இன்னைக்கு சபையில அத்தை முத்தழகு கிட்ட பேசும்போது நம்ம வீட்ல இருந்து பிரச்சனை பெருசாகும்னு யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. யாரும் பேசாம இருந்தாலும் நாம பேசாம இருக்கவே கூடாதுமா. அத்தை பேச்சுல முத்தழகு மயங்கி சமாதானமாக நாம விடவே கூடாது. முத்தழக தூண்டி விட்டு எப்படியாவது நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் முத்தழகுக்கும் இடையில சண்டைய மூட்டி விடணும். அப்பதான் முத்தழகு சண்டை போட்டு சஞ்சீவா அபிகிட்ட இருந்து பிரிச்சு அவ கூட ஊருக்கு கூட்டிட்டு போவா. சரியா சொன்ன ஸ்ரீஜா, நீ சொன்னபடியே பண்ணிடலாம். யார் ஸ்ரீஜா கதவு தட்டுறது? தெரியலையேம்மா, போய் பாரு. சரி இரு. இவ எதுக்கு இப்போ நம்ம ரூமுக்கு வந்து நிக்கிறா? ஸ்ரீஜா இருக்காளா? இருக்கா அண்ணி. உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். பேசலாம், உள்ள வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சீவ் முத்தழக கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போறான். சஞ்சீவ், முத்தழகு, அபி இந்த 3 பேர்கிட்டே நான் பேச போறேன். இந்த விஷயம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, இன்னைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில நீங்க 2 பேரும் தலையிடக்கூடாது. சபையில நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன் அத்தை? நாங்களும் இந்த வீட்ல ஒரு ஆளுங்க தானே. நாங்க ஏன் அத்தை பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதான். சொல்றத செய்யுங்க. சீதா சொன்னா நம்ம கேட்கணுமா ஸ்ரீஜா? சபையில நம்ம முத்தழகுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவோம். வேண்டாமா, அத்தை நம்ம கிட்ட வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு அழுத்தி சொல்லிட்டு போறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன விஷயம்னு தெரியாம நாம அவசரப்பட்டு பேசிட்டோம்னா நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். அமைதியா இருமா, பாத்துக்கலாம்.
முத்தழகு வீட்டுக்குள்ள வா. முத்தழகு வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு, வீட்டுக்குள்ள போலாம். வாமா. வாமா வா. அக்கா அவங்க வராங்க. வந்துட்டோமா? வாங்க வாங்க. டே காளி, நீ போய் அபியை கூட்டிட்டு வா. சரிக்கா.